வணக்கம். எஸ்ஆர்டி ஸ்டடி சர்க்கிள் குரூப் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான யூடியூப் சேனல் இது தமிழில். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜனவரி 2021 நடந்த முக்கியமான நடப்பு நிகழ்வுகள், அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் அதான் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். எவ்வாறு கையாள்வது என்று சமுதாயத்திற்கு தெரியாத மனநல சிக்கல்கள் குறித்து ஓட்டோ த பார்பாரியன் எடுத்துரைக்கிறது. மனநோய்கள் எளிதில் அடையாளப்படுத்த முடியாததாக இருக்கின்றன. எளிதில் கண்டுபிடிக்க முடியாத மன அழுத்தம் குறித்த விழிப்புணர்வை இந்த திரைப்படம் உருவாக்குகிறது என்று இயக்குனர் ருக்சாண்ட்ரா கிடஸ்கு கூறினார். ருக்சாண்ட்ரா கிடஸ்கு அவர்கள் ஓட்டோ த பார்பாரியன் அப்படின்ற திரைப்பட இயக்குனர் மனநோய் கையாள்வது பற்றி எடுத்திருக்கிறாரு. 51வது சர்வதேச திரைப்பட விழாவில் இது திரையிடப்பட்டிருக்கிறாங்க. ரோமானிய திரைப்படமான ஓட்டோ த பார்பாரியனின் இந்திய சிறப்பு காட்சி 51வது இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிடப்பட்டது. படம் பேரு ஓட்டோ த பார்பாரியன். இயக்குனர் ருக்சாண்டா கிடஸ்கு. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் 125வது பிறந்த ஆண்டை நாடு கொண்டாடும் இந்த தருணத்தில் 51வது இந்திய சர்வதேச திரைப்பட திருவிழாவில் அவருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் கடந்த 2005ஆம் ஆண்டு வெளியான இயக்குனர் திரு சியாம் பெனகலின் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் த ஃபர்காட்டன் ஹீரோ என்ற திரைப்படம் கோவாவின் பானாஜியில் ஜனவரி 23 நேதாஜியோட பிறந்தநாள் அன்று சிறப்பாக திரையிடப்பட்டது. சியாம் பெனகல் அவர்கள் இயக்கிய படம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் த ஃபர்காட்டன் ஹீரோ. ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. வெளியான ஆண்டு 2005ஆம் ஆண்டு. இந்த திரைப்படத்தில் நடிகரும் இயக்குனருமான திரு சச்சின் கெடேகர் நேதாஜியாக நடித்துள்ளார். கடந்த 2005ஆம் ஆண்டு தேசிய ஒருமைப்பாட்டுக்கான சிறந்த திரைப்படங்கள் பிரிவில் தேசிய விருதையும் இந்த திரைப்படம் வென்றது. இந்த படத்தில் நேதாஜியாக நடித்தவர் யார் அப்படின்னா திரு சச்சின் கெடேகர் அவர்கள். 2005ஆம் ஆண்டு தேசிய ஒருமைப்பாட்டுக்கான சிறந்த திரைப்பட பிரிவிலையும் தேசிய விருது இந்த திரைப்படத்துக்கு கிடைச்சிருக்குது. திரைப்படத்தினுடைய பெயர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் த ஃபர்காட்டன் ஹீரோ. இயக்குனர் திரு சியாம் பெனகல். வருஷம் 2005ஆம் ஆண்டு. நேதாஜியா நடித்தவர் திரு சச்சின் கெடேகர். இது எல்லாமே ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவில் புதிதாக 2 அரிய வகை எறும்பு இனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. தமிழகம், கேரளாவில் ஊசரை என்ற புதிய எறும்பினம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. உணர்வு கொம்பு பிரிதலில் இந்த எறும்புகள் பிற எறும்புகளில் இருந்து வேறுபடுகின்றன. புதிய எறும்பு இனம் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்க அப்படின்னா தமிழகம், கேரளாவில். அதுக்கு பேரு ஊசரை. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. புதுமையான கண்டுபிடிப்புகள் கல்வித்திறன், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், பொது சேவை மற்றும் வீரதீரமிக்க துறைகளில் தலை சிறந்த சாதனைகளை படைத்துள்ள அபரிதமான திறமைகள் கொண்ட குழந்தைகளுக்கு பிரதமரின் ராஷ்டிரிய பால சக்தி புரஸ்கார் எனப்படும் தேசிய குழந்தைகள் விருதுகளை மத்திய அரசு வழங்குகிறது. ராஷ்டிரிய பால சக்தி புரஸ்கார் விருது யாருக்கு அப்படின்னா குழந்தைகளுக்கு வழங்குறாங்க. எந்த பிரிவில் அப்படின்னா புதுமையான கண்டுபிடிப்பு, கல்வி, விளையாட்டு, கலை, கலாச்சாரம், பொது சேவை, வீரதீரமிக்க துறை, எதில் சாதனை படிச்சிருக்கிறாங்களோ அந்த துறையில் வழங்குறாங்க. யாருக்கு அப்படின்னா குழந்தைகளுக்கு. அந்த விருதின் பேர் பிரதமரின் ராஷ்டிரிய பால சக்தி புரஸ்கார் விருது. ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. மத்திய அரசு வழங்குது. பிரதமரின் ராஷ்டிரிய பால புரஸ்கார் 2021 பால சக்தி விருதுகளின் பல்வேறு பிரிவுகளில் நாடு முழுவதும் 32 விண்ணப்பதாரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். அடுத்து தேசிய பெண் குழந்தைகள் தினத்தன்று நாட்டின் திருமகள்களுக்கு பிரதமர் வணக்கம். தேசிய பெண் குழந்தைகள் தினம் ஜனவரி 24. இது ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜனவரி 24 தேசிய பெண் குழந்தைகள் தினம். PM salute daughters of the nation on National Girl Child Day January 24. 11வது தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி 25ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி 25. இது ரொம்ப முக்கியம். தேசிய பெண் குழந்தைகள் தினம் ஜனவரி 24. தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி 25. அது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க.
இந்திய தேர்தல் ஆணையம் கடந்த 1950ஆம் ஆண்டு ஜனவரி 25ஆம் தேதி ஏற்படுத்தப்பட்டது. இது ரொம்ப முக்கியம். இந்திய தேர்தல் ஆணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1950 ஜனவரி 25ஆம் தேதி. இதை குறிக்கும் விதத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 25ஆம் தேதி தேசிய வாக்காளர் தினம் கொண்டாடப்படுகிறது. இதனுடைய மெயின் நோக்கம் என்ன அப்படின்னாக்க வாக்காளர்களை, குறிப்பாக புதிய வாக்காளர்களின் பதிவை ஊக்குவிக்குவது தான் இதனுடைய நோக்கம். ரொம்ப முக்கியம். இது என்ன அப்படின்னா, இந்திய தேர்தல் ஆணையம் துவக்கப்பட்ட ஆண்டு 1950 ஜனவரி 25ஆம் தேதி. உலக திரைப்படங்களை கொண்டாடும் 51வது இந்திய சர்வதேச திரைப்பட திருவிழா வண்ணமயமான நிகழ்ச்சிகளுடன் நிறைவு. இதுல தங்க மயில் விருது இரண்டாம் உலகப் போர் பற்றிய டேனிஷ் திரைப்படமான இன்டு தி டார்க்னஸ் வென்றுள்ளது. ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. தங்க மயில் விருது என்ற திரைப்படத்துக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னாக்க இரண்டாம் உலகப் போர் பற்றிய டேனிஷ் திரைப்படமான இன்டு த டார்க்னஸ். டேனிஷ் திரைப்படம் இரண்டாம் உலகப் போர் பற்றியது. இன்டு தி டார்க்னஸ் என்ன விருது அப்படின்னா தங்கமயில் விருது 51வது இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் வழங்கியிருக்கிறாங்க. இந்த திரைப்படத்தின் இயக்குனர் திரு ஆண்ட்ரஸ் ரெஃப்னும் தயாரிப்பாளர் லேனே போர்ட்லும் சமமாக பெற்றுக்கொள்வார்கள். ஸோ இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் யார் அப்படின்னா ஆண்ட்ரஸ் ரெஃப்னும். ரொம்ப முக்கியம், ஆண்ட்ரஸ் ரெஃப்னும். தயாரிப்பாளர் லேனே போர்ட்ல். பாருங்க, இன்னொரு முறை 51வது இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் தங்கமயில் விருது எதுக்கு அப்படின்னா இன்டு த டார்க்னஸ் அப்படின்ற திரைப்படம். எதை பற்றி அந்த திரைப்படம் அப்படின்னா இரண்டாம் உலகப் போர் பற்றிய திரைப்படம், டேனிஷ் திரைப்படம். அதனுடைய இயக்குனர் யார் அப்படின்னா ஆண்ட்ரஸ் ரெஃப்னும். தயாரிப்பாளர் யார் அப்படின்னா லேனே போர்ட்ல். கோவா சர்வதேச திரைப்பட விழாவில் பிரபல நடிகர் திரு பிஸ்வஜித் சட்டர்ஜிக்கு இன்று இந்த ஆண்டின் இந்திய ஆளுமை விருது வழங்கப்பட்டுள்ளது. ஸோ திரு பிஸ்வஜித் சட்டர்ஜிக்கு இந்திய ஆளுமை விருது வழங்கப்பட்டுள்ளது. கோவாவில் நடைபெறும் 51வது இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் கெட்டாக் குறும்படம் திரையிடப்பட்டது. இது குறித்து அதன் இயக்குனர் அமிர்சிதா குகானிகோயி சொல்லியிருக்காரு. ஸோ கெட்டாக் திரைப்படம் இயக்குனர் யார் அப்படின்னா அம்மிதா குகா நியோகி. டேனிஷ் வேர்ல்டு வார் II டிராமா இன்டு த டார்க்னஸ் பேக்ஸ் கோல்டன் பீகாக் அவார்டு அட் 51st IFFI. ஸோ கோல்டன் பீகாக் அவார்டு டார்க்னஸ் பேக்ஸ், வேர்ல்டு வார் II டிராமா இன்டு த டார்க்னஸ் பேக்ஸ், டேனிஷ் ஃபிலிம். Polish actor Zofia Staffiage receives Best Actor Female Award for her role in I Never Cry film. Zofia Staffiage Best Actor Female Award வாங்கியிருக்காங்க. Bangladesh and India are one not separate. Indian Personality of the Year awardee Biswajit Chatterjee. So Biswajit Chatterjee. அந்த படம் என்ன அப்படின்னா பங்களாதேஷ் அண்ட் இந்தியா ஆர் ஒன் நாட் செப்பரேட். இந்த ஆண்டுக்கான பிரதமரின் தேசிய பால புரஸ்கார் விருதுகள் 32 குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன. புதுமையான கண்டுபிடிப்பு, கல்வித்திறன், விளையாட்டு, கலை, கலாச்சாரம், பொது சேவை, வீரதீரமிக்கத்துறை ஆகியவற்றில் சாதனை படைத்த குழந்தைங்களுக்கு வழங்கக்கூடியது தான் இந்த தேசிய பால புரஸ்கார் விருதுகள். அதாவது பிரதமரின் ராஷ்டிரிய பால சக்தி புரஸ்கார் எனப்படும் தேசிய குழந்தைகள் விருது. ஞாபகம் வச்சுக்கோங்க. தேசிய பெண் குழந்தைகள் தினம் கொண்டாடப்பட்டது. பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் முயற்சியால் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 24ஆம் தேதி இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. ஸோ தேசிய பெண் குழந்தைகள் தினம் ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி 24ஆம் தேதி கொண்டாடப்படுது. இது பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் கொண்டாடப்படுது. நேஷன் செலிப்ரேட்டட் த நேஷனல் கேர்ள் சைல்ட் டே. த டே இஸ் செலிப்ரேட்டட் எவ்ரி இயர் ஆன் 24th ஜனவரி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக போட்டித் தேர்வு மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தற்போது கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு சொல்லுங்கள், இந்த போட்டித் தேர்வு சம்மந்தமான இந்த வீடியோ சம்மந்தமாக கண்டிப்பாக அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அவங்க போட்டித் தேர்வு எழுதி மிக சுலபமாக அரசு வேலையை நம்ம பெறலாம். அரசு வேலை பெறுவதே நமது லட்சியம். அதை அடைந்தே தீர்வோம். நன்றி.